லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு செய்த நசீஹத்தை, உபதேசத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஒரு பக்கம் முழுக்க சொல்லி காண்பிக்கிறான். அவர் நசீஹத் செய்கிறார், யா புனை, எனது மகனே, அருமை மகனே, அன்புக்குரிய மகனே. ஒரு தந்தை மகனோடு எப்படி பேச வேண்டும் என்பதை லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். மகனாக இருந்தாலும் வாடா போடா தேவையில்லாத மாதிரி பேசக்கூடாது, அன்பாக பாசமாக பேச வேண்டும். இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். யா புனை, எனது அருமை மகனே. தர்பியத்துல் அவ்லாத், பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது மிக பெரும் ஒரு கலை. அந்த கலையில் அதிகமான தந்தை தாய் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது. அல்லாஹு தஆலா பிள்ளைகள் என்ற செல்வத்தை ஹிபத்தாக, கொடையாக தருகிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்று அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அது ஹிபத்தாக, கொடையாக. அந்த அமானிதத்தை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு நசீஹத் செய்கிறார்கள். லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹுக்கு இணை வைக்காதே. இணை வைப்பு என்பது மிக பெரும் ஒரு அநியாயம். எனக்கு சொந்தமாக ஒரு கடை இருக்கிறது, இன்னொருவனும் எனக்கு தான் சொந்தம் என்று சொன்னால் அதை நாம் தாங்குவோமா, ஏற்றுக்கொள்வோமா? மனிதர்களாகிய நாமே அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹோடு இன்னொருவரை இணைத்தான், அவனை மறுத்தான், அதை ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் மன்னிக்காத ஒரே பாவம், ஒரே குற்றம் ஷிர்க், இணை வைப்பு. முதலாவது மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இரண்டாவது, வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள். தாய் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள் என்று நசீஹத் செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஷிர்க்குக்கு பின்னால், இணை வைப்புக்கு பின்னால் மிக பெரும் ஒரு பாவம் இருக்கும் என்றால் அது பெற்றோர்களை நோவினை செய்வது மிக பெரும் ஒரு பாவம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடைய குராசான் என்ற பகுதியில் இருந்த ஒரு வாலிபர் அவருடைய தாயை தோளில் சுமந்து கொண்டு தவாப் செய்கிறார். மக்கள் சுட்டி காண்பித்தார்கள், இவர் தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த வாலிபருக்கு சந்தோஷம், முக்கியமான ஒரு சஹாபியை நான் சந்தித்து விட்டேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்தார்கள், வந்து பேசினார்கள். நான் எனது தாயை குராசான் என்ற பகுதியில் இருந்து எனது தோளில் சுமந்து வந்திருக்கிறேன், பல மைல்கள் நடந்து வந்திருக்கிறேன். நான் இவ்வாறு தியாகம் செய்வதே இன்னி ஜஸைதுஹா, தாயுடைய தியாகங்களுக்கு சரிசமமாக வருமா? தாய்க்கு நான் இஹ்சான் உபகாரம் செய்ததாக, பிரதி உபகாரம் செய்ததாக கணிக்கப்படுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்கள் கலங்கியது, கண்ணீர் வடிந்தது. சொன்னார்கள், உனது தாய் உன்னை பெற்றெடுக்கும் போது முணங்கிருப்பாளே, அந்த ஒரே ஒரு முணக்கத்துக்கு கூட இந்த தியாகம் சமமாக மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, பெற்றோர்களை நோவிப்பது ஷிர்க்குக்கு பின்னால் மிக பெரும் ஒரு பாவம். மகனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். யா புனை இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல். நீ வானத்தில், பூமியில், மலையில் எங்கிருந்து நீ என்ன செயல் செய்தாலும் அதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கான கேள்வி கணக்கு இருக்கிறது. யா புனையா அகிமிஸ் ஸலாம், மகனே தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையில் புறம்போக்கு செய்யாதே. வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடு. வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய முசீபத்கள், கஷ்டங்கள், துன்பங்களில் நீ சபர் செய், பொறுமையாக இரு. பொறுமை என்பதே அல்லாஹு தஆலா அவரது நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு நிஅமத், அருட்கொடை. பாவிகளுக்கு பொறுமையுடைய சந்தர்ப்பம் கிடைக்காது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, பொறுமை செய்வோம். சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகிறதாம், பொறுமை செய்வோம். அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். பொறுமையின் மூலம் அல்லாஹ் சொல்கிறானே, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம்,
பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். தொழுகையை கொண்டு எவ்வாறு உதவி தேடுவோமோ அதே போன்று பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவோம். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். அவளுக்காக மஸ்ஜிதில் ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டிருந்தது. அங்குதான் அவள் தங்குவாள். எங்களோடு கதைத்து விட்டேன். அவள் செல்லும் பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பாள். வயௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அன்ஜானி. இந்த கவிதையை அடிக்கடி படிப்பாள். நான் கேட்டேன், வமா யௌமுல் விஷாஹ், இந்த கவிதை படிக்கிற ஆயதனுடைய அர்த்தம் என்ன? அதற்கு அந்த பெண் சொன்னால், ஜாஹிலத்துடைய காலம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் ஒரு வீட்டில் அடிமையாக இருந்தேன். அந்த வீட்டாட்கள் எனது குணத்தை பார்த்து, நன்னடத்தையை பார்த்து என்னை விடுதலை செய்தார்கள். இருந்தாலும் அவர்களை விட்டு வருவதற்கு எனக்கு மனமில்லை. அவர்களோடையே நான் இருந்தேன். ஒரு நாள் அவர்களுடைய பிள்ளையை நான் தூக்கியிருந்தேன். கழுத்தில் ஒரு மாலை போடப்பட்டிருந்தது. அந்த மாலை ஆட்டினுடைய தோளால் வைரங்கள் பதிக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு மாலை. அது காணாமல் போய்விட்டது. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்ணை சந்தேகப்பட்டார்கள். கேட்டார்கள், அந்த மாலை எங்கே? இந்த பெண் சொன்னால், எனக்கு தெரியாது, நான் காணவில்லை. பிள்ளையை யார் தூக்கி இருந்தது? நான் தான் தூக்கியிருந்தேன். முழு ஆடையுமே கலட்டினார்கள். முழு உடம்பையும் அவர்கள் சோதித்தார்கள். அந்த மாலை இருக்கிறதா? அவமானத்தில் அந்த பெண் அழுகிறாள். அந்த நேரம் ஒரு கழுகை அந்த மாலையை கொண்டு வந்து போடுகிறது. என்ன நடந்தது என்றால், அந்த பிள்ளையுடைய கழுத்திலிருந்து மாலை கீழே விழுந்தது. ஒரு கழுகை மாமிசத்துடைய துண்டு என்று நினைத்து அந்த மாலை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. அந்த பெண் அதோடு அந்த வீட்டிலிருந்து வந்து விட்டாள். சொல்கிறாள், இதுதான் யௌமுல் விஷாஹ். அந்த நேரத்தில் அப்படியாப்பட்ட ஒரு சோதனை எனக்கு வரவில்லை என்றால் நான் மதீனாவுக்கு வந்திருக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ்வை சந்தித்திருக்க மாட்டேன். அப்படி ஒன்று எனக்கு நடந்ததினால் தான் இன்று நான் முஸ்லீமாக இருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, பொறுமையை தனது மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ். ஒரு தகப்பன் மார்க்க விடயங்களை மட்டுமல்ல, மக்களோடு எப்படி பழக வேண்டும் அதை கூட சொல்லிக் கொடுக்கிறார்கள். மக்களுக்கு உனது முகத்தை திருப்பாதே, மக்களுடைய முகத்தை விட்டு உனது முகத்தை திருப்பாதே, புன்முறுவலோடு நல்ல பண்போடு நடந்து கொள். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பூமியில் பெருமையாக நடக்காதே, பெருமையோடு அகங்காரத்தோடு நடக்காதே. தொடர்ந்து சொல்கிறார்கள், வக்துத் மின் சௌதி. உனது சத்தத்தை தாழ்த்திக்கொள். பெரியவர்களுக்கு முன்னால், ஆசான்களுக்கு முன்னால் சத்தத்தை ஒரு மாணவன் உயர்த்துகிறான் என்றால் ஒழுக்க கேடுக்கது அடையாளம். அதனால் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், உனது சத்தத்தை தாழ்த்திக்கொள். இது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு செய்த 10 நசீஹத்களை கொடுத்திருக்கிறான். அந்த 10 தான் இவைகள். குர்ஆனில் அல்லாமல் ஹதீஸ்களில், எங்களுடைய கிதாபுகளில் லுக்மானுல் ஹக்கீமுடைய ஞான கருத்துகள் ஏராளம் நிறைந்திருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா பஹ்ருன் அரீப். உலகம் என்பது ஆழமான ஒரு கடல். அது அஹ்லக ஃபீஹில் அவ்வலூன வல் ஆகிரூன். அந்த ஆழமான கடலில் ஆரம்பமானவர்கள், இறுதியானவர்கள் எல்லாருமே அதில் மூழ்கி போய்விட்டார்கள், அழிந்து விட்டார்கள். எனவே உனக்கு முடியும் என்றால் ஃபஜ்அல் ஸஃபீனதக, உனது கப்பலை தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறையச்சமாக ஆக்கிக்கொள். வஉத்தக, உனது ஆலாத்துகள், கருவிகள் அவைகளாக அத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குலை நீ ஆக்கிக்கொள். வஸாதக, உனது கட்டுச்சாதனமாக அல் அமல ஸாலிஹ், சாலிஹான நற்கர்மங்களை நீ ஆக்கிக்கொள். ஃபஇன் நஜௌத, அந்த கடலை நீ சலாமத்தாக கடந்து விட்டால் ஃபபி ரஹ்மத்தில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான். வஇன் ஹலக்த, நீ அந்த கடலில் மூழ்கி வஃபாத்தாகி விட்டால் ஃபபி ذுனூபிக், உனது பாவங்களினால் தான். உலகத்தை உதாரணமாக சொல்கிறார்கள்,
உலகத்தில் நாம் ஈடேற்றம் அடைந்து சுவர்க்கம் சென்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால். அதே நேரம் உலகத்தில் பாவங்கள் ஈடுபட்டு நரகம் நுழைய காரணமாக அமைந்தால் அது எங்களுடைய பாவங்கள் தான். கனிமான சகோதரர்களே, மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், உனது வார்த்தைகள் தய்யிபா, மனமானதாக இருக்கட்டும். உனது முகம் புன்முறுவலாக இருக்கட்டும். மக்களுக்கு கொடை கொடுக்கிறார்களே, மக்களுக்கு விசாலமாக கொடுக்கிறார்களே, உதவி செய்கிறார்களே, அவர்களை விட நீதான் மக்களுக்கு மிக விருப்பத்துக்குரியவராக இருப்பாய். நீ நல்ல வார்த்தைகளை பேசு, மக்களோடு புன்முறுவலாக சிரித்த முகத்தோடு நடந்து கொள். யா புனை, எனது மகனே, என் குன்த ஃபி ஸலா, தொழுகையில் நீ இருந்தால் ஃபஹ்ஃபல் கல்பக, உனது உள்ளத்தை பாதுகாத்துக் கொள். தேவையில்லாத எந்த சிந்தனைகளையும் எந்த எண்ணங்களையும் நீ எடுத்துக்கொள்ளாதே. வ இன் குன்த அல தஆம், நீ சாப்பாட்டில் இருந்தால் ஃபஹ்ஃபல் பத்னக், உனது வயிற்றை நீ பாதுகாத்துக் கொள். தேவையான அளவு சாப்பிடு, அதிகமாக சாப்பிடாதே. வ இன் குன்த ஃபீ பைத்தி கைரி, இன்னொருடைய வீட்டில் நீ இருந்தால் ஃபஹ்ஃபல் பஸரக், உனது பார்வையை பாதுகாத்துக் கொள். அவருடைய வீட்டில் பெண்கள் போய் வருவார்கள், நீ ஹராமான பார்வைகளை பார்க்காதே. இன்னொரு வீட்டில் நீ இருந்தால் உனது பார்வையை நீ பாதுகாத்துக் கொள். வ இன் குன்த பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நீ இருந்தால் ஃபஹ்ஃபல் லிசானக், உனது நாவை நீ பாதுகாத்துக் கொள். கனிமான சகோதரர்களே, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லுக்மானுல் ஹகீம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிவிட்டு கடைசியாக குறிப்பிடுகிறார்கள், மிஸ்ர் ஈஜிப்டுடைய பகுதியில் அவர்கள் வாழ்ந்தாலும் அடிப்படையில் சூடானில் இருந்து பொழப்புக்காக மிஸ்ர் ஈஜிப்டுக்கு வந்தார்கள். ஈஜிப்டிலேயே வாழ்ந்து அங்கேயே வஃபாத்தாகி அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே வல்ல ரஹ்மான் லுக்மானுல் ஹகீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு என்னெல்லாம் உபதேசம் செய்தார்களோ அந்த விடயங்களை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவானாக.